hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோ தான் எப்படி நம்ம சிம்பிளா கைன்மாஸ்டர்ல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இது வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க வீடியோஸ் தான். நம்ம வந்து எல்லாமே நம்ம கைன்மாஸ்டர்ல தான் எடிட் பண்ண போறோம். இந்த பேக்ரவுண்ட்ல இருக்க கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து கலர் எல்லாமே சேஞ்ச் பண்றது இந்த கைன்மாஸ்டர்ல மட்டும் தான். அதனால எப்படி வந்து சிம்பிளா இந்த வீடியோவை எடிட் பண்றது அப்படினு பாருங்க. பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை பாருங்க. அப்பதான் எப்படி எடிட் பண்றது இந்த ஷேப் எல்லாம் எப்படி கரெக்ட்டா வருது அப்படினு உங்களுக்கும் புரியும். நீங்களும் வந்து ஈஸியா வந்து புரிஞ்சிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்கன்னா கீழ இருக்க கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். நீங்களே வந்து ஈஸியா வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து எடிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேக் வந்துட்டு உங்க மொபைல்ல இருக்க கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து 4:5 ரேஷியோல தான் கிரியேட் பண்ண போறோம். அதனால வந்து 9:16 அந்த ரேஷியோவை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் வரும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுல வந்து சாங்ஸ் இருக்கும், சவுண்டும் இருக்கும். இது வந்து 4K குவாலிட்டி வந்து பக்கவா இருக்கு. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் கரெக்ட்டா செட் பண்றேன். ஓகே 4:5 ரேஷியோக்கு தக்கன ஃபர்ஸ்ட் நான் ஜூம் பண்றேன். ஜூம் பண்ணி கரெக்ட்டா அந்த ஃப்ரேம்ல வரத மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்றேன். இப்போ வந்து செட் பண்ணிருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் நமக்கு ஈக்குவல் டு மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போறோம். அதாவது 4:5 ரேஷியோக்கு நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதுவும் உங்களுக்கு கிடைச்சிரும். இது ஒரு வீடியோஸோட லிங்க் மாதிரி உங்களுக்கு கொடுத்துப்பேன். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதை வந்து இதுதான் நம்மளோட 4:5 ரேஷியோ இமேஜ். அதை செட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் சைடில் பிளாக் கலர் இருக்குதா அப்படின்னு பார்த்து அதை ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ஒரு 10 செகண்ட் மட்டுமே கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இதோட சவுண்டையும் நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து ப்ளே பண்ணும்போது கரெக்டாக வந்து சாங் கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்க்கு தக்கன நீங்கள் வந்து கலர் செட் பண்ணிக்கோங்க. இல்லை பேசிக்லேயும் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் இருக்கும் B32 அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கலர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல காணிக்கிற மாதிரி கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மீடியா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் வீடியோஸ்க்கு தக்கன ஒரு இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கிராப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மாஸ்க் அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு இதில் ஷேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், இதில் ஹார்ட் ஷேப் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஹார்ட் ஷேப்பை நான் வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக் கலரில் இருக்குது. அதுக்காண்டி நான் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஹார்ட்டை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியும் நீங்கள் வந்து இமேஜை வச்சுக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேட் ஆகுறதுக்கு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 32, 23 ஓகேவா, அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இனி வந்து இதை கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சாலே போதும், உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஆயிரும். நெக்ஸ்ட் இதை கரெக்டாக நான் வந்து 10 செகண்ட் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கம்மி பண்ணும்போது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இமேஜும் வீடியோவும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து ஒரு 76 அப்படி அந்த சம்திங்கில் வச்சுக்கலாம். ஓகே 67 நான் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இது வந்து ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட லோகோ ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்ன ஆட் பண்ணணும், ஒரு பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணணும். இது வந்து என்கிட்ட வந்து அலைட் மோஷன் அந்த இதில் ஃபோல்டரில் இருக்குது. ஓகேவா, கிரியேட் பண்ணது. ஓகே இதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இதில் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த ஆப்ஷன் லாஸ்ட் போய்க்கோங்க. போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கலரையே செட் பண்ணலாம். கலரை செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் கரெக்டாக செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். உங்களோட லோகோ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வேறு ஷேப்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து கைன்மாஸ்டரில் இப்படி வந்து எடிட் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக சிம்பிளாக எடிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.